கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மார்க் 10வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த வசனத்தில் வரக்கூடிய 2 பதம் முக்கியம். ஒன்று இம்மை, இன்னொன்று மறுமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த பதில் தான் இது. அவர் சொல்றாரு, இம்மையிலே துன்பங்களோட அப்படின்னு ஒரு பதம் வருது. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல உபத்திரவங்கள் வந்து கொண்டிருக்கும். அந்த உபத்திரவம் என்பது மகிமையான ஒன்றாக இருக்கும். நூறத்தனையான வீடுகள், சகோதரர்கள் சகோதரிகள், தாய் பிள்ளை நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி சான்று அங்க கொடுக்கிறார். மறுமைன்னா மரணத்திற்கு பிற்பாடு இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த மறுமையின் வாழ்வை இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மறுமையின் வாழ்வை நாம் ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் சரி, ஆண்டவருக்காக எதை விட்டுட்டு நம்ம பின்னால போனாலும் சரி, இன்னைக்கு நமக்கு சம்பாதிக்க தெரிந்த நிறைய தொழில் இருக்கலாம், ஆனா அதை விட்டுட்டு ஆண்டவருடைய பணியை செய்ய நம்ம முற்படுகிறோம். இப்படி ஆண்டவருக்காக நம்ம எதை இழக்கிறோமோ, இந்த உலக வாழ்க்கையில துன்பத்தினோடைய சில காரியங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் மறுமையிலே நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறத தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை நம்ம உண்மையாய் பின்பற்றும் பொழுது, ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை இழக்கும் பொழுது, நான் இவ்வளோ செஞ்சேனே, அவ்வளோ காணிக்க கொடுத்தேனே, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு அந்த நெருக்கம், இப்படி புலம்பலை விட இம்மையிலே நம்ம எல்லாத்தையும் அனுபவித்தாலும் சில துன்பங்கள் தான், ஆனால் மறுமையில் நமக்கு நித்திய வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டு வாழ்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய வாழ்வை எந்த நிலையிலும் நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.